வாசனை போல் அனைத்துலகும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று என் தமிழை வணங்குகிறேன். எனது அப்பாவின் 3 நூல்களின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அஜந்தகுமார் அவர்களுடைய மகள் 3 நூல்கள் வெளியீட்டு நிகழ்வில் தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கும், அரங்கில் வீற்றிருக்கின்ற பெரியோர்களுக்கும், அவையில் கூடியிருக்கின்ற அறிவாளிகளுக்கும் எனது அன்பான மாலை நேர வணக்கங்கள். நண்பர் அஜந்தகுமார் அவர்களுடைய 3 நூல்கள் வெளியீட்டு விழாவிலே வெளியீட்டுரை ஆற்றிவிட்டு மகிழ்ச்சியையும் பெருமையும் அடைகின்றேன். அஜந்தகுமார் எனக்கு நல்ல ஒரு நண்பர். எங்களுடைய இந்த நட்பு நான் நினைக்கிறேன் சுமார் 22 வருடங்களுக்கு மேலாக எங்களுக்குள்ளே இருக்கின்றது. நான் சற்று கோபக்காரன். நான் கோவிக்கின்ற தருணங்கள் எல்லாம் அவர் அமைதியாக போவதும் அடுத்த நேரம் 20 சமரசமாவதும் எங்களுக்குள்ளே உள்ள ஒரு நல்ல ஒரு தொடர்பு என்று சொல்லலாம். அவர் ஒரு புத்தக சாலையை நடத்துகின்ற பெருமகன். அத்தோடு இந்த மண்ணினுடைய கல்வித்துறை சார்ந்து பல உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல மனம் படைத்த சிதம்பர பிள்ளை புத்தக சாலையினுடைய உரிமையாளர் சிவம் ஐயா அவர்கள் இப்பொழுது இங்கு அரங்கிலே சிறப்பு பிரதிக்காக அவரை நாம் அன்போடு அழைத்திருக்கின்றோம். சிவம் ஐயா அவர்கள் இந்த சிறப்பு பிரதியை பெற்றுக் கொண்டால் நிறுவி எங்களுடைய வாழ்க்கை முறை, பண்பாட்டு இழப்பு என்பனவற்றின் வழி நிகழக்கூடிய உளவியல் நெருக்கீடுகள் என்பன மிக முக்கியமானவை என்பதை பதிவு செய்து நெருணல் என்ற ஈசு முரளிதரனுடைய கவிதை தொகுப்பிலே இருந்து ஒரு கவிதை வழி அந்த தான் சொல்ல வந்த கருத்தை அவர் நிறுவுகிறார். அஜந்தகுமாரினுடைய பாண்டித்தியத்துக்கு, அவர் ஒரு தமிழ் விரிவுரையாளர் என்ற பதவிக்கான தகுதிக்கும் சான்றாக இந்த நூல் அமைகிறது. சங்க இலக்கியத்திலிருந்து நீதி நூல்கள், காவியங்கள், நவீன எழுத்துக்கள், சமூக மாற்றங்கள், அரசியல் சிந்தனைகள் என்பனவற்றை உள்ளடக்கிய ஒரு சிறு தொகுப்பாக இந்த நூல் அமைகிறது. ஆனால் இது பேச விளைகின்ற பொருட்கள், கருப்பொருட்கள் மிக மிக ஆழமானவையும் இந்த சமூகத்துக்கு தேவையானவை. சிலர் தமிழ் இலக்கியக்காரர்களாக அல்லது விரிவுரையாளராக ஆக்கப்படுகிறார்கள், சிலர் ஆகிறார்கள். படைப்பு மனம், இலக்கிய ரசனை, சமூக அக்கறை நிறைந்த ஆளுமைகளாக வந்த தமிழ் விரிவுரையாளர்கள் மிக மிக அரிதான உயிரிகளாகத்தான் எங்களிடம் இருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் துறையில் இன்று இருக்கக்கூடிய படைப்பாளுமை மிக்க, தமிழ் இலக்கிய ரசனையுடைய, சமூக அக்கறையும் உள்ள ஒரு விரிவுரையாளராக எங்கள் கண்முன்னே ஒரு சாட்சியமாக இருப்பவர் அஜந்தன். அவருடைய இந்த பழைய கண்ணாடியில் புதிய பிம்பங்கள் என்பது மிக நுணுக்கமாக எங்களுடைய சமூகத்தை அவதானித்து சாதாரண மக்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழிநடையிலே தரப்பட்டிருக்கிற ஒரு தொகுப்பு. அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிறைந்த ஒரு சபையிலே பேச கிடைத்த சந்தர்ப்பத்தை நன்றி கூறிக்கொண்டு உரையை தொடங்குகின்றேன். வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட தருணத்தையோ, ஒற்றை மைய கருத்தையோ அல்லது ஒரு மனநிலையையோ முன்னிறுத்தி மிக குறுகிய கால பகுதியில் நடக்கும் சம்பவத்தை சுருக்கமாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்தும் ஒரு இலக்கிய வடிவமே சிறுகதை என்று கூறுவேன். இதில் நான் எழுதக்குள்ள உண்மையில் இந்த ஒற்றை மைய கருத்து என்றது சிறுகதையில் இருக்கணுமா என்று சொல்லி பார்த்தேன். அஜந்தகுமார் கதையை பொறுத்தவரையில் அது கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு வசனமாக, ஒரு சொல்லாக அது அமைஞ்சது. ஆகவே தான் ஒரு சிறுகதை ஒரு குறிப்பிட்ட தருணத்தையும், ஒரு சம்பவத்தையும், ஒரு மனநிலையையும், அதே சமயம் ஒரு மைய கருத்தையும், அந்த மைய கருத்தை தான் அது ஒற்றை மைய கருத்தாக இருக்கும் அல்லது பல மையங்களை கொண்ட கருத்துக்களாக அமையலாம். அந்த வகையில் இதற்கான முன்னுரையை தயாரித்து கொண்டு எட்கார் அலன் போ சொல்லுவார், ஒரு கதை அரை மணி தியாலத்துக்குள்ள முடியணும் என்று சொல்லுவார், அல்லது 2 மணி நேரத்துக்குள்ள அந்த கதை முடியணும் என்று சொல்லுவார். அஜந்தகுமாரனுடைய கதை ஒரு 4 பக்கத்துக்குள்ள, குறைந்தது ஒரு 4 பக்கத்துக்குள்ள
அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அவையிலே உள்ள பெரியோர்களுக்கும் இன்றைய இந்த நிகழ்வின் நடுநாயகமாக இருக்கின்ற நண்பர் அஜந்தகுமார் அவர்களுக்கும் எனது வணக்கம். காலம், அதனுடைய சூழல் என்பவற்றை உணர்ந்து கொண்டு எனவே அருமையான ஒரு வெளியீட்டுரை, அதை தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையிலே 2 கருத்துரைகள் நேர்த்தியாக முன்வைத்திருக்கிற இந்த சூழ்நிலையில் கவிதை தொடர்பான என்னுடைய பதிவுகளை, பார்வையை முன்வைக்க வேண்டிய நேரம். அவர்கள் மிக நேர்த்தியாக தங்கள் பணியை செய்திருக்கிறார்கள். கவிதை பற்றி பேசுகிற எனக்கும் அந்த பணி சுலபமானது. ஏனென்றால் அவர்களைப் போல மிக நேர்த்தியாக அப்படியே ஒழுங்காக வந்து எல்லாவற்றையும் சொல்லுகின்ற தேவை எனக்கு இல்லை. கவிதை எப்படிப்பட்டது? அது வாசிப்பவர்களுடைய மன விரிவுக்கேற்ப விரிந்து பரவக்கூடியது. ஆக நான் இங்கு சுருக்கமாக நிகழ்த்தப் போகிற விடயம் என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை, அந்த அனுபவம் வழி நான் உணர்ந்து கொண்டவற்றை. ஆகவே நீங்கள் இந்த கவிதையை வாசிக்கிற போது நீங்கள் கண்டடைகின்ற தூரம், நீங்கள் பயணப்படுகிற திசை, அது இதைவிட விரிவாக, ஆழமாக, இன்னும் பெரிதாக அமையும். அந்த வகையிலே நான் என்னுடைய அனுபவத்தை இந்த கவிதை தொகுப்பு சார்ந்து சுருக்கமாக முன்வைக்கலாம். நிறைந்திருக்கிறது. அந்த நிறைவினால் நான் உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்று கதைத்து விடக்கூடாது என்று நினைப்பதனால் நான் தொடர்ந்தும் எழுத வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் ஆய்வாளனாகவும் அல்லது என்னுடைய துறை சார்ந்து முன்னேற விரும்பினாலும் எனக்குள் இருக்கின்ற படைப்பாளியை எப்பொழுதும் உயிர்ப்புடன் தக்க வைக்கவே ஆசைப்படுவேன். அந்த எழுத்து பயணம் தொடரும் என்று நம்புகின்றேன். இவ்வளவு நேரமும் என்னோடு இணைந்திருந்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி என்ன மிக்க நன்றி. அது சார் உங்களுக்கு எடுங்க.